ஆர்ஜே ரோகிணி டாப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 ரிவ்யூவை பார்க்க போறோம். ஸோ வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து விஜய் சேதுபதி ரிவ்யூ பண்ண வேணாம் அப்படின்னு முடிச்சதுக்கு பிறகு இந்த வாரம் ஃபுல்லா என்ன பண்றாங்க அப்படிங்கிறத மொத்தமா கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஒரு பக்கம் புயல் வரப்போகுது அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ல ஒரு 4 நாள் சேர்த்தாப்படி இன்னைக்கு ரிவ்யூ பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க 4 எபிசோடு வந்து பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா 4 மணி நேரத்துக்கு மேல நீங்க ஒதுக்கணும். அதுக்கு நேரம் இல்ல, ஜஸ்ட் ப்ரோமோ மட்டும் தான் பார்த்தேன் அப்படின்னீங்கன்னா தாராளமா நீங்க இந்த 10 நிமிஷத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மொத்தத்தையும் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ மண்டே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து யார யார நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் அழகா பண்ணாங்க. ஸோ அதுல வந்து நெறைய பேர் நெறைய வேலிடான காரணங்கள் சொன்னாங்க. சில பேர் வந்து ஏதோ சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காகவும் காரணங்கள் சொன்னாங்க. ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு நாமினேட் ஆனவங்கள்ல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி நெறைய பேர் வந்து சர்ப்ரைசிங்கா வந்து நாமினேட் ஆகாம இருந்தாங்க. ஜெஃப்ரி, அருண் இவங்கலாம் வந்து நாமினேஷனுக்குள்ளேயே வரல. ஸோ இந்த ஒரு விஷயங்களும் அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் அந்த பர்ட்டிகுலர் இதுல நடந்தது. ஸோ அடுத்த நாள்ல இருந்து செவ்வாய், புதன், வியாழன் 3 நாளுமே வந்து நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற அந்த பொம்மை டாஸ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து முந்தைய சீசன்கள்லயும் இந்த பொம்மை டாஸ்க்கை வந்து பண்ணியிருக்காங்க. நான் வந்து அத வாட்ச் பண்ணல. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுதான் நான் பார்க்கக்கூடிய முதல் பிக் பாஸ் சீசன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆ நீயும் பொம்மை, நானும் பொம்மை டாஸ்க்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது நாள், 3வது நாள் அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. முதல் நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, தர்ஷிகாவோட பொம்மை வெளியில போனதுல ஒரு சின்ன கலவரமாகி, முதல் ரவுண்ட வந்து கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஆடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அதிலேயே வந்து சௌந்தர்யா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவுட் ஆனாங்க. அதைத் தொடர்ந்து ராணுவ வந்து அவுட் ஆனாரு. ஆரம்பத்துல என்னன்னா ஒரு பிட் பால் ஒரு ஒரு இது மாரி இருக்கு. ஒரு பூல் மாரி இருக்கு. அதுக்குள்ள பால்ஸ் எல்லாம் வந்து உள்ள போட்டாச்சு. ஒவ்வொருத்தருடைய நேம் எழுதுன பொம்மைய வந்து அவங்கவங்க கையில குடுத்துட்டு அத ஒளிச்சு வைக்கணும். உள்ள வந்து ரெடி சொன்னதும் உள்ள ஓடி போய் பொம்மைய எடுக்குறாங்க. பட் அவங்கவங்க பொம்மைய வந்து அவங்க போய் பிளேஸ் பண்ண முடியாது. அந்த டால் ஹவுஸ்க்குள்ள. இன்னொருத்தவங்க தான் போய் பிளேஸ் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டா வந்து ஒவ்வொரு ஸ்லாட்ட க்ளோஸ் பண்ணி இப்ப 18 பேர் வந்து கண்டஸ்டன்ட்னா, ஸ்லாட் 17 தான் இருக்கும். ஸோ இப்ப ஒரு ஆள் பொம்மைய வந்து வைக்க முடியாம போயிரும்ல. ஸோ அப்படி ஒவ்வொருத்தர் ஸ்லாட்டையும் க்ளோஸ் பண்ணி ஃபைனலா வந்து யார் வந்து வின் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேமா இருந்தது. ஸோ அப்படித்தான் முதல் நாள் கேம்ல வந்து இந்த சிலர்லாம் அவுட் ஆனப்ப சில மனக்கசப்பான சம்பவங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. ஸோ அடுத்த நாள் புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படியே ஒரு சின்ன இதுவா இருந்தது. எப்படின்னா, இந்த சந்தானம் ஒரு படத்துல வந்து விடிய விடிய 2 பேர் நின்னுகிட்டே இருப்பாங்க. சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அவனும் நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தான், நானும் நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு, ஜாக்லின் அண்ட் அன்ஷிதா இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பொம்மைய கையில வச்சுட்டு விடிய விடிய 3:30 மணி வரைக்கும் விளையாண்டாங்க. அதுதான் வந்து பயங்கரமா இருந்தது. இன்ஃபாக்ட் வந்து ஜாக்லின் கையில இருந்தது யாருடைய பொம்மைன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரியோட பொம்மை. அ அன்ஷிதாவோட கையில இருந்தது யாருடைய பொம்மைன்னு பார்த்தீங்கன்னா, தீபக்கோடைய பொம்மை. அன்ஷிதா என்ன சொல்றாங்கன்னா, "தீபக் இருக்கட்டும், மஞ்சரி உள்ள போகக்கூடாது. அந்த பொம்மை உள்ள போகக்கூடாது. அவங்க இந்த கேம்ல இருந்து எலிமினேட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு, கான்ஃபிடென்ட்டா நான் ஃபைட் பண்றேன்னு சொன்னாங்க. மஞ்சரி கையில ஜாக்லினோட பொம்மை இருந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போய் வச்சுட்டாங்க. "சரி எனக்கா நீ ஃபைட் பண்றியா ஜாக்லின்? ஓகே. நான் உனக்காக வந்து பொம்மைய வச்சுர்றேன்னு" சொல்லிட்டு. ஸோ இப்ப மஞ்சரிக்காக ஜாக்லின் விளையாட போறாங்க. தீபக்காக அதாவது மஞ்சரி போகக்கூடாதுங்கிறதுக்காக கையில இருக்கிற தீபக் பொம்மைய வந்து பிடிவாதமா பிடிச்சுட்டு நம்ம அன்ஷிதா நிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பிக் பாஸ் சொல்லிட்டாரு, ஒரே இடத்துல தான் அங்கேயே இருக்கணும். தூங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, பாத்ரூம் கூட போகக்கூடாது. அது மாரி எதுக்குமே நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபைனலா இவங்களும் எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்கிறாங்க. சாப்பாடு கூட பிரச்சனையே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல அன்ஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா, இயற்கை உபாதை அதாவது யூரின் ப்ராப்ளம் வந்து பயங்கரமா அவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கிவ் அப் பண்ணிட்டாங்க. வேகமா வந்து பொம்மைய கூட போடல. நேரா பாத்ரூம்ல போயிட்டு அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு வந்து பொம்மைய வந்து கீழ குப்பை தொட்டியில போட்டுட்டு, அந்த கேம் வந்து முடிஞ்சு அந்த கேம்ல இருந்து தீபக் வந்து வெளியில போனாரு. ஸோ அடுத்த நாள் வந்து எப்பிட்றா சுவாரஸ்யமா இருக்குமா? அப்படின்னு பார்க்கிறப்ப, காலையிலேயே வந்து ப்ரோமோலாம் பயங்கரமா வர ஆரம்பிச்சுருச்சு. என்ன அப்படின்னா, இந்த ரயான் வெர்சஸ் ராணோ திடீர் மோதல் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ப்ரோமோ கொஞ்ச நேரத்துல வருது. ரயான், அப்புறம் வந்து உள்ள புகுந்த ஜாக்லின், அதுக்கப்புறம் சௌந்தர்யாவுக்குள்ள ஒரு ஃபவுல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டாங்க. கெட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்திட்டாங்க. பீப் சவுண்ட் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னோனே, "அப்புட்றயா இருடா இன்னைக்கு 24/7 லைவ் பாத்துரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, மதியானம் ஒரு 12:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லைவ்ல. எப்பதான் இந்த எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் விளையாட போறாங்க, என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறத நம்ம லைவ்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சது. ஒரு 12:30 மணிலேருந்து நானே வெயிட் பண்ணேன். இந்த பிரச்சனை வரும், என்ன பண்றாங்கன்னு.
3:30 மணிக்கு தான் அந்த சம்பவமே நடந்தது. அதுல இன்னொரு நிறைய விஷயங்கள்லாம் நான் நோட் பண்ணேன். எக்ஸாக்ட்டா நீங்க ப்ரோமோல பார்த்த கன்டென்ட் வந்து ரயன் வந்து ராணவ வந்து அப்படி கைய வச்சு தள்ளி விடுற மாரி ஒரு ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. அதே மாரி சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இவங்க எல்லாரும் இருக்கிறப்ப, ராணவ் வந்து "உன்கிட்ட பேசுறேனா" அப்படின்னு சொல்றப்ப ஒரு வார்த்தைய சொல்லுவாரு. அதுக்கு வந்து ப்ரொவோக் ஆயி இவங்க 2 பேரும் பதில் பேசுவாங்க. ஸோ இதத்தான் வந்து பார்த்தீங்க. என்ன ஆக்சுவலி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல 7வது சுற்றுக்கு மேல பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, அவுட் ஆயி வெளில போனவங்க இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். என்னன்னா, நீங்க டால் ஹவுஸ் கிட்ட வந்து நின்னு, அ உள்ள வந்து பிளேயர்ஸ் உள்ள வந்து பொம்மைய சேர்க்க விடுறத தடுக்கலாம். அப்புறம் வந்து இந்த பிட்டுக்குள்ள வந்து உள்ள குதிக்க கூடாது. ஆனா, அவங்க பொம்மைய வந்து இது பண்ணாம அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க வந்து தடுக்கலாம். இந்த கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு டிஃபென்ஸ் மோடுக்கு வந்தாச்சு. ஓ! சூப்பர் நம்ம கேம்ல இல்லன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குடா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு முத்து, ராணவ் எல்லாருமே வந்து சேர்ந்துட்டு இது பண்ணிட்டாங்க. அப்ப ரயன் ரயன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவரு வந்து ஜெஃப்ரியோடைய பொம்மைய வந்து அழகா எடுத்துட்டு உள்ள போய் சேர்த்துட்டாரு. ஆனா அதுக்கே வந்து முத்து பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணாரு. பட் சேர்த்துட்டாரு. ஜெஃப்ரி கையில வந்து ரயானோட பொம்மை இருக்கு. அத எடுத்துட்டு போறப்ப, ராணுவ பிட்டுக்குள்ளேயே குதிச்சு, ஆனா வந்து ரயன் தான் தள்ளி விட்டாரு அப்படின்னு சொன்னாரு. பட் அப்படி எல்லாரும் சேர்ந்து இப்படி அணைச்சப்போ உள்ள விழுந்தாச்சு. சோ அதுக்குள்ள இருந்தப்ப ஒரு ஹோல்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கியாச்சு. ஏன்னா ராணுவ வந்து 6 அடி இருக்கிறாரு. ஜெஃப்ரியோடைய சைஸ் உங்களுக்கு தெரியும். அவரோட ஹைட் எல்லாமே தெரியும். அவருடைய வெயிட்டும் கூட தெரியும். ஆனா அவ்வளோ பெரிய புடியில இருந்து அவரால மீண்டு வரவே முடியல. ஃபைனலா வந்து என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அ ரயானுடைய பொம்மை வந்து உள்ள போக முடியாம போயிடுச்சு. அவர் கேம்ல இருந்து வெளியில போகக்கூடிய ஒரு சூழல் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த இதுல வந்து ஏன் வந்து ஹோல்ட் பண்ண? எதுக்கு வந்து இறுக்கி புடிச்ச? அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துக்கு மேல, "என்னடா ஓவரா பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரயன் எகிறிக்கிட்டு வந்து, "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து அப்படி ஒரு பஞ்ச் வந்து இப்படி தள்ளுற மாரி பண்ணிடுவாரு. பட் லிட்டரலா இப்படி டச் பண்ணி இப்படி பண்ணிட்டாரு. ஆனா எனக்கு ஒரு என்ன விஷயம்னா, ராணுவ இருக்கிற உயரத்துக்கு அவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஏன்னா எதிர்த்து வச்சு ஒரு சப்புன்னு ஒண்ணு அப்பு அப்புனாருன்னா, எதிர்ல இருக்கிறவன் என்ன ஆவான்னு தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு பிசிக்கல் கண்டிஷன் அவருக்கு இருக்குது. பட் ரயன் இத்துணூண்டா இருந்துகிட்டு உள்ள தைரியமா, "என்ன நீ பெரியவனா? என்ன பண்ணிடுவியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து எதிர்த்து சண்டை போட்டாரு. ஸோ வந்து பிட்டுக்குள்ள குதிச்சு ஹோல்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. பிளஸ் சுத்தமா விடல. வேணும்னே ரயன் பொம்மை போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கொஞ்சம் அக்ரஸிவா நடந்துக்கிட்டாங்க. தட்ஸ் ட்ரூ. அது வந்து நடந்ததுங்கிறனால அந்த இது விஷயமாச்சு. ஸோ இப்ப என்னன்னா, ரயனோட பொம்மை உள்ள போகாம ஒரு கேம்ல இருந்து வெளியில ஆயிட்டாரு. இது வந்து ஜாக்லினுக்கும், சௌந்தர்யாவுக்கும் தாங்க முடியல. ஏன்னா ஜாக்லினுக்கு வந்து தம்பி இல்லையா? சௌந்தர்யாவுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ என்னடா இது இந்த பையனோட பொம்மைய வந்து போக விடாம பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கடுப்புலயே இருந்தாங்க. அதை தொடர்ந்து அடுத்து ஸ்லாட் வந்து தொடங்குறதுக்கு, அடுத்த ரவுண்ட் தொடங்குறதுக்கு எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறப்ப, மறுபடியும் அந்த வாக்குவாதம் ஆரம்பிக்குது. இத பத்தி பேசுங்க. அத அட்ரஸ் பண்ணுங்க. நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க? ஏன் சோக் பண்ற மாரி பண்றீங்க? நீங்க ஏன் வந்து கழுத்த புடிக்கிறீங்க? நீங்க ஏன் வயித்த புடிக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசக்கூடிய கான்வர்சேஷன் வந்தப்ப, ஜாக்லின் வர்றாங்க. எதற்கு? சம்பந்தமே இல்லாம ரயானுக்காக, "நீ என்னத்த பண்ணன்னு தெரியுமா? நீ வந்து அத ஒத்துக்கோ" அப்படி இப்படின்னு பேச வரப்ப, "மூடு" அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய வந்து ராணவ் வந்து கோவத்துல பயன்படுத்துறாரு. "என்ன மூட சொல்றதுக்கு நீ யார்றா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினும் பயங்கரமா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சண்டையப்ப சம்பந்தமே இல்லாம சௌந்தர்யா எகிறிக்கிட்டு வந்து, "நீ கத்தாத! உனக்கு என்ன இந்த ரைட்ஸ் இருக்கு? என்ன வேணாலும் பேசுவியா? மூடுன்னு நீ சொல்லுவியா? மூடுன்னு சொல்றது உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு" சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அதத்தான் ப்ரோமோல வந்து பீப் சவுண்டா போட்டு ஏதோ பெரிய கெட்ட வார்த்தை. அதாவது அந்த பீப்போட கேட்கிறப்ப பெரிய கெட்ட வார்த்தை பேசுன மாரி இருந்தது. உள்ள நோட் பண்ணி பார்த்தப்ப, ஒரே ஒரு வார்த்தை வந்து ராணவ் வந்து மூடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு வந்து 10 தடவ ஏன்டா மூடுன்னு சொன்னேன்னு ஜாக்லினும், அது எப்புட்றா நீ மூடுன்னு சொல்லலாம்ன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டை வந்து பயங்கரமா வந்து போட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய மெஸ்ஸியா வந்து ஒரு சீன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பட் வித்தின் 5 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நார்மல். ஏன்னா அருண் பிரசாத் இருக்காருல்ல, அவர் வந்து ராணவ எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி தடுத்து உள்ள போயி, இல்ல இது வந்து அடிக்கிற மாரிலாம் போகக்கூடாது, அந்த மாரி நடக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப ரயானையும் சமாதானப்படுத்துறாங்க. சௌந்தர்யா, ஜாக்லின் எல்லாரையும் வந்து அந்த பக்கம் அப்புறப்படுத்துறாங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து ஒரு மாரி மெஸ்ஸியா நடந்து முடிஞ்சது. ஸோ ஃபைனலா அடுத்த ரவுண்ட்ல வந்து நடந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு ரவுண்ட்ல இருந்து ஒவ்வொருத்தரா எலிமினேட் ஆகி ஆனந்தி வரைக்கும் எலிமினேட் ஆனாங்க. நான் பார்த்தது வந்து ஒரு 4:30 மணி வரைக்கும் பார்த்தேன். அந்த டைம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனந்தி எலிமினேட் ஆயி, அந்த கேம்ல இருந்து எலிமினேட் ஆயி வெளில போயிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து 7 பிளேயர்ஸ் உள்ள இருக்கிறாங்க. 6 ஸ்லாட் இருக்கு. அடுத்தடுத்த கட்ட நகர்வை நோக்கி இது வந்து போகும். ஏன்னா, லஞ்ச் இன்னும் யாருமே சாப்பிடல. 2 மணிக்கு வந்து லஞ்ச் செய்யறதுக்கு இந்த ஜாக்லின் வந்து எலுமிச்சம்பழத்த புழிஞ்சது. 4:30 வரைக்கும் நான் பார்க்கிறேன். 4:30 மணி டைம்லயே எலுமிச்சம்பழத்த புழிஞ்சுகிட்டே தான் இருக்கு. அப்பதான் எனக்கு ஒரு டவுட் வருது. ஒண்ணு 2:30 மணி நேரம் அவங்க எலுமிச்சம்பழம் புழிஞ்சுட்டு தான் இருக்காங்களா? இல்ல அந்த எலுமிச்சம்பழம் புழியறப்பவே வந்து அவங்க பேசுற மொத்த டயலாக்கையும் வந்து கட் பண்ணி லைவ்ல போட்டு காட்டுறாங்களா? ஏன்னா, இப்ப 1 ஹவர் எபிசோட்னா உங்களுக்கு பதில் இவ்வளவு இவ்வளவு குழப்பம் வராது. ஓகே எல்லாத்தையும் பேசுவாங்கன்னு. பட் லைவ்லயே வந்து பாத்தீங்கன்னா, 2:30 மணி நேரம் எலுமிச்சம்பழம் புழியற மாரியே இருந்தது. அப்பதான் ஒரு பெரிய
ரொம்ப பித்தலாட்டம் பண்றாங்களோ, நம்மள ரொம்ப ஏமாத்துறாங்களோ அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன தாட் வந்து எனக்கு தோணுச்சு. பட் இப்போ வரைக்கும் சமைக்கல. லெமன் ரைஸும் ஒரு இதுவும் தான் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு கிரேவி மாரி. அத இப்போ வரைக்கும் சமைக்கிறதுக்கு இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த சுற்று 9 சுற்று முடிந்ததுக்கு பிறகு 10, 11ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாம இன்னைக்கு வந்து இன்னொரு கன்டென்ட்டும் வந்து நடந்திருக்கு. என்னன்னா, இந்த கேமுடைய முடிவில் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத தாண்டி கேப்டன்சியை பொறுத்தவரைக்கும் தீபக் அவர்கள் தன்னை பேசவே விடல. என்கிட்ட வந்து நான் சொல்றத லிசன் பண்ணவே இல்ல, கேட்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சாட்சனா வெளிய வந்து அந்த ஃப்ளவர் பொக்கெட் மாரி குடுத்தாங்கல்ல, அதுலருந்து ஒரு ஃப்ளவர வந்து கட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. பட் அந்த ஃப்ளவர கட் பண்ண போறேன்னு சாட்சனா சொன்னதுக்கு, அ உள்ள இருந்த டீம்மேட்ஸ் யாருமே வந்து ஒத்துக்கல. ஏன்னா லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் மஞ்சரிக்கு வந்து நான் வந்து அந்த பட்டன் வந்து எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னப்ப, டீம்மேட்ஸ்லாம் கன்வின்ஸ் பண்றாங்க. இது வந்து நியாயம் இல்ல அப்படின்னு சொல்லி அன்ஷிதா, பவித்ரா இவங்கலாம் சொன்னோனே ஆஃப் ஆயி உட்காந்துட்டாங்க. பட் இந்த தடவ வந்து நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். எடுத்தே தீருவேன். கட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சாச்சம்மா தேவி வந்து ஒரு ஃப்ளவர கட் பண்ணிட்டு நேரா அதாவது கட் பண்ணிட்டு ஒண்ணு உட்காந்துக்கணும் லிவிங் ஏரியால. அங்கெல்லாம் இல்லாம நேரா ஓடி போய் தனியா உட்காந்துட்டாங்க. பட் அதுல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கலகலப்பு எப்படி சொல்றது? ஒரு கலவரம் ஆயிருக்கு. லாஸ்ட் டைம் தான் நம்மள வந்து எடுத்த முடிவுல வந்து சரியா இருக்காம இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. இந்த தடவ நான் நினைச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால கட் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு ஒரு வெறி கொண்டு கட் பண்ண மாதிரி தான் இருந்தது. அஸ் ஃபார் இப்போ வரைக்கும் இந்த 4 நாட்கள்ல பார்த்த வரைக்கும் தீபக்குடைய கேப்டன்சில வந்து பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இன்ஃபேக்ட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து செயல்படுத்தாத பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து இந்த தடவை செய்யறாரு. தீபக்குடைய பொறுமையை பார்க்க முடியுது. எந்த இடத்துலயும் நிதானமா இருக்கணும், வார்த்தையை உற்றக்கூடாது, ரொம்ப ஹேண்டில் பண்றது ஈஸியா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லெத்தாஜிக்கா இல்லாம ரொம்ப ரொம்ப சேஃபா வந்து பார்த்து பார்த்து பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் சாச்சனாவுடைய வன்மம் தான் இந்த டைம் வந்து வெளிப்பட்ட மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திருக்காங்க. ஆல்ரெடி சாச்சமானே வருது. சாச்சனாவை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப பேம்பர் பண்றதா வந்து நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் வந்து சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆனாலும் இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் எவிக்ஷன்ல யார் இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கத்தான் செய்யுது. பட் பார்ப்போம். கண்டிப்பா வந்து பழைய டீம்மேட்ஸ்ல இருந்து ஒருத்தர் காலி ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புதுசா வந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்டா இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. பிளஸ் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ வந்து யாருக்கு குடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ ஃபைனல் வரைக்கும் வந்து சாச்சனா எல்லாருமே உள்ள கேம்ல இருக்கிறதுனால யார் வேணாலும் வின் பண்றதுக்கான விஷயங்களும் பாசிபிலிட்டிஸும் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இந்த கிட்டத்தட்ட இந்த திங்கட்கிழமையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல் நாள் நாமினேஷனுக்கான ப்ராசஸ், அடுத்த 3 நாட்களும் நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற இந்த கேம் தான் வந்து பல சுற்றுகளா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்குள்ளதான் இவங்களுடைய அடிதடி எமோஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஒரே ஒரு விஷயம் வந்து நான் நல்லா நோட் பண்ணேன். பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸா இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு டீமா இருந்துகிட்டு ஒருத்தர் எப்படியா சேஃப்கார்ட் பண்ணணும்னு விளையாண்டாங்க. பாய்ஸை மட்டுமே காலி பண்ணணும்னு. அதே மாதிரி பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் டீம் காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவ்ல இருந்தாங்க. என்னைக்கு வீடை வந்து கோட்டை அழிச்சு எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி இண்டிவிஜுவல் கேம் விளையாடுங்கன்னு சொன்ன பிறகு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த நீயும் பொம்மை கேம்ல ஃபர்ஸ்ட் ஒரு முதல் 2, 3 சுற்றுல ஒரு 5 பேரு 4 பேரு 3 பேருன்னு குரூப்பா விளையாடிட்டு வந்தாங்க. அப்புறம் குரூப் கொஞ்சமா கலைய இப்ப வந்து 2 பேரு, ஒருத்தர், 3 பேரு அப்படிங்கிற மாதிரி சேர்த்து வந்து பிளே பண்ற மாதிரி இருக்கு. மேக்சிமம் வந்து இந்த வீட்ல வந்து பேசக்கூடிய ஏரியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப்பா மட்டும்தான் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் எல்லாருமே பாய்ஸ் அந்த பக்கம் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இந்த பக்கம் இருப்பாங்க. எல்லாரும் ஒன்னா நின்று ஒரு விஷயத்த பேசுவாங்க. ஆனா இப்ப ஒரு பர்டிகுலர் குரூப், இவங்க யாரு சௌந்தர்யா, அதுக்கப்புறம் ரயனு, அதுக்கப்புறம் இந்த ஜெஃப்ரி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப். ஜாக்லினா அதுல அப்பப்போ வந்துட்டு போறது. அவர் இதே மாதிரி இந்த பாய்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா அருண், அதுக்கப்புறம் வந்து விஷாலு, சத்யா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப். இந்த முத்துக்குமரன், அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித், இவங்கெல்லாம் தீபக், இவங்கெல்லாம் ஒரு குரூப். அந்த மாதிரி பல குரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த 3 4 நாட்கள்ல வந்து உருவாகி இருக்கு. ஸோ இது வந்து இந்த குரூப்பிசமா ஃபார்ம் ஆகி வெளியில வந்து எப்படி நடக்க போகுது, இல்ல இத கொஞ்சம் வெளியில வந்து அவங்களுடைய கேமை வந்து அவங்க விளையாட ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம நாளை ஃப்ரைடே எபிசோட்ல பார்க்கலாம். இந்த விஷயத்த சொல்லணும். அதாவது இந்த ப்ரோமோவை பார்த்ததுக்கு பிறகு தப்பான ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு ராணவுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டிஸ்கஷன் சோசியல் மீடியா முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கு. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரூல் புக்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாம இந்த மூடு அப்படிங்கிற வார்த்தை வந்து எந்த கெட்ட வார்த்தைக்குள்ள வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதன் பிறகுதான் வந்து இது வந்து தண்டனைக்குரிய குற்றமா இல்ல என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகும். அப்படி பார்த்தா வந்து எகிரிக்கிட்டு வந்து தள்ளி விட்டதுக்காக ரயனை வந்து சில விஷயங்கள் கேள்வி கேட்கணும். இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்காக இதாகணும். சம்பந்தமே இல்லாம சண்டைக்கு ரயனுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்த ஜாக்லினும் சௌந்தர்யாவும் சிச்சுவேஷன்ஸை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தட்ஸ் ட்ரூ. ஏன்னா அவங்க 2 பேருக்கு சம்மந்தமே கிடையாது. எதுக்காக நீங்க ரயனுக்காக வரீங்க? ரயன் வந்து
பேசிக்க போறாரு, நீங்க எதுக்கு வர்றீங்க அப்படிங்கறதா தெரியல. சோ அதை வந்து சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ப்ரோமோவுக்கு கண்டென்ட் கொடுத்த பெருமை வந்து ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் தான் சாரும். அதனால நீங்க ப்ரோமோல பார்த்து பயங்கரமா இது பண்ற அளவுக்கு வந்து பெரிய விஷயம்லாம் நடக்கல. சிச்சுவேஷனை பயன்படுத்தி இவங்க 2 பேரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் நடந்த உண்மை. ஆல்ரைட். ஸோ நாளைக்கு இந்த கேம் எப்படி முடிய போகுது, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து யாருக்கு போக போகுது அப்படிங்கிற மற்ற விஷயங்களோட நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜி ரோகிணி. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.